ஹோமூஸ் நீரிணை வழியாக அமெரிக்க இஸ்ரேலிய கப்பல்கள் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. இதற்கிடையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் பல நாடுகள் தங்கள் கப்பல்களை ஹோமூஸ் வழியாக செல்ல அனுமதிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துள்ளன. ஹோமூஸ் நீரிணையை திறக்கும் செயற்பாட்டில் ஏனைய நாடுகளும் உதவ வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தினார். நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். நாங்கள் காட் தீவை தாக்கி எண்ணெயை தவிர மற்ற அனைத்தையும் அழித்துள்ளோம். நான் அவற்றை குழாய்கள் என்று அழைக்கிறேன். நாங்கள் அந்த குழாய்களை விட்டுவிட்டோம். நாங்கள் அவற்றை அழிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் 5 நிமிட அறிவிப்பு கிடைத்திருந்தால் இந்த நேரத்திலும் எங்களால் அதை செய்திருக்க முடியும். அப்போது எல்லாம் முடிந்திருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் அந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதை பொறுத்தவரை நாங்கள் செய்தது சரி என்று நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு எளிய வார்த்தையில் சொல்வதானால் அந்த குழாய்கள் இல்லாமல் போயிருக்கும். நாங்கள் அவர்களை கடுமையாக தாக்கி வருகிறோம். ஹோமூஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த அவர்களின் 30க்கும் மேற்பட்ட குண்டு தாக்குதல்களை மேற்கொள்ளும் கப்பல்களை அழித்து வருகிறோம். எங்களுக்கு தெரிந்தவரை அவர்களின் அனைத்து குண்டு வீசும் கப்பல்களையும் நாங்கள் தாக்கியுள்ளோம். இப்போது அவர்கள் குண்டுகளை வீசுவதற்கு மற்ற கப்பல்களை பயன்படுத்தலாம். அவர்கள் அப்படி செய்தால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய பாதகமாக அமையும். அது தற்கொலைக்கு சமமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அவர்களில் 30 கப்பல்களையும் தாக்கி அழித்து விட்டோம். அவை அனைத்தும் இப்போது கடலின் அடியில் உள்ளன. எங்களை விட இந்த நீரிணையினை அதிகம் சார்ந்திருக்கும் ஏனைய நாடுகளை நாங்கள் ஊக்குவிக்க விரும்புகிறோம். எங்கள் எண்ணெயில் 1% குறைவானதுதான் இந்த நீர்வழி பாதையிலிருந்து வருகிறது. ஆனால் சில நாடுகள் இதைவிட மிக அதிகமாக பெறுகின்றன. ஜப்பான் 95%, சீனா 90%, கணிசமான ஐரோப்பிய நாடுகள் மற்றும் தென்கொரியா 35% பெறுகின்றன. எனவே நீர்வழி பாதையின் பணிகளில் எங்களுக்கு உதவுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அதனை மிக சிறந்த முறையில் பராமரித்து வருகிறோம். ஆனால் அது மிகவும் குறுகலான பகுதி என்பதால் ஒரு பயங்கரவாதி கூட தண்ணீரில் எதையாவது வீசவோ அல்லது ஒரு சிறிய ஏவுகணையை அனுப்பவோ முடியும். ஈரான் இதனை ஒரு பொருளாதார ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஆனால் இனிமேல் அவர்கள் அவ்வாறு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பல நாடுகள் உதவ வருவதாக என்னிடம் கூறியுள்ளன. சில நாடுகள் மிகவும் ஆர்வமாக உள்ளன. ஆனால் பல ஆண்டுகளாக நாங்கள் உதவியுள்ள பயங்கரமான வெளி அச்சுறுத்தல்களிலிருந்து நாங்கள் பாதுகாத்துள்ள சில நாடுகள் அவ்வளவு ஆர்வம் காண்பிக்கவில்லை. அந்த ஆர்வம் எனக்கு மிகவும் முக்கியமானது. சில நாடுகளில் அவர்களை ஆபத்திலிருந்து பாதுகாக்க எங்களிடம் 45,000 வீரர்கள் உள்ளனர். ஆனால் நாங்கள் அவர்களிடம் உங்களிடம் ஏதேனும் வெடிகுண்டு அகற்றும் கப்பல்கள் உள்ளனவா என்று கேட்கிறோம். அதற்கு அவர்கள் நாங்கள் இதில் ஈடுபட விரும்பவில்லை என்று கூறுகிறார்கள். நாங்கள் 40 ஆண்டுகளாக உங்களை பாதுகாத்து வருகிறோம். ஆனால் இது போன்ற ஒரு சிறிய விடயத்தில் கூட நீங்கள் ஈடுபட விரும்பவில்லை. இப்போது ஈரானால் பெரிய தாக்குதல் நடத்தும் திறன் இல்லை. ஆனால் அவர்கள் இதில் ஈடுபட விரும்பவில்லை என்று கூறுகிறார்கள். தங்கள் பொருளாதாரத்திற்காக இந்த நீர்வழி பாதையை சார்ந்துள்ள மற்ற நாடுகள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும். இப்போது எண்ணெய் உற்பத்தியில் நாங்கள் உலகில் முதலிடத்தில் இருக்கிறோம். அது இப்போது 2 மடங்காகியுள்ளது. வேறு எந்த நாட்டையும் விட நாங்கள் 2 மடங்கு எண்ணெய் உற்பத்தி செய்கிறோம். விரைவில் அது 3 மடங்காகும். மேலும் நான் வெனிசுவேலாவை பற்றி சொல்ல வேண்டும். அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். இப்போது நாங்கள் அவர்களிடமிருந்து மில்லியன் கணக்கான பீப்பாய்களை பெறுகிறோம். மில்லியன் கணக்கான பீப்பாய்கள் பிற சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு வரப்படுகின்றன. பெரிய நிறுவனங்கள் இப்போது அங்கு செல்கின்றன. குறுகிய காலத்தில் அவர்கள் இதற்கு முன் ஒருபோதும் கண்டிராத உற்பத்தி நிலை எட்டுவார்கள். அவர்களின் நிலப்பரப்பிற்கு அடியில் ஏராளமான எண்ணெய் உள்ளது. மற்ற நாடுகள் எங்களுடன் மிக விரைவாகவும் ஆர்வத்துடனும் இணைய வேண்டும் என்று நாங்கள் ஊக்குவிக்கிறோம். பல நாடுகள் அவ்வாறு செய்வதாக எனக்கு உறுதிமொழிகள் கிடைத்துள்ளன. நான் அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ய விரும்புவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்று அஞ்சக்கூடும். வெள்ளை மாளிகையில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான தனது திட்டத்தில் பிரித்தானியா ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ நாடுகள் குறித்தும் அவர் கவலை வெளியிட்டார். சில நாடுகள் என்னை மிகவும் ஏமாற்றியுள்ளன. நாங்கள் நேட்டோ நாடுகளுடன் மிக சிறப்பாக பணியாற்றுகிறோம். ஆனால் நேட்டோவுடனான பிரச்சனை என்னவென்றால் நாங்கள் எப்போதும் அவர்களுக்காக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒருபோதும் எங்களுக்காக இருப்பதில்லை என்று நான் எப்போதும் கூறி வருகிறேன். ஹோமூஸ் நீரிணையில் ட்ரம்பின் நடவடிக்கைகளை பல ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்காத நிலையில் அவர் அவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஹோமூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு நேட்டோ நாடுகள் ஆதரவளிக்கவில்லை என்றால் நேட்டோ கூட்டணியின் எதிர்காலம் ஆபத்தினை எதிர்கொள்ள நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்த போதிலும் சிலரே அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே ஹோமூஸ் நீரிணையை திறப்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் பிரித்தானிய பிரதமரிடம் கேள்வி எழுப்பினர். ஹோமூஸ் நீரிணையை திறந்த நிலையில் வைத்திருக்க பிரித்தானிய அரச கடற்படை தற்போது உறுதியுடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி ட்ரம்ப் விரும்புகிறார். அதற்கு நீங்கள் இல்லை என்றால் கூறுகின்றீர்கள். அது சரியா? is now entering its 3rd week.
So I want to take a moment. ஹோமோஸ் நீரிணை தொடர்பில் நான் தெளிவுபடுத்துகிறேன், ஏனெனில் அது இன்றைய மிக நெருக்கடியான பிரச்சனைகளில் ஒன்றாக உள்ளது. நான் ஜனாதிபதி ட்ரம்புடன் தொலைபேசியில் நேற்று பேசினேன். செயற்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். முடிந்தவரை பலரை இதில் ஈடுபடுத்த விரும்புகிறோம். அதனால்தான் நாங்கள் ஐரோப்பிய மற்றும் வளைகுடா நாடுகளுடனும் அமெரிக்காவுடனும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது எளிதானதல்ல, இது சாதாரணமானதும் அல்ல. எனவே நமக்கு மிகவும் வலுவான ஒரு திட்டம் தேவை. ஆனால் இதனை ஐக்கிய ராஜ்யம் மற்றும் தனியாக செய்ய முடியாது. மற்றவர்களை ஒரே திட்டத்தின் கீழ் ஒன்றிணைப்பதுதான் இதன் பங்கு. தற்போதைக்கு நாங்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். And third, we will keep working. இதேவேளை ஆஸ்திரேலியா, கிரீஸ், நோர்வே மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் இந்த கோரிக்கையை நேரடியாக நிராகரித்துள்ளன. இதனிடையே ஜப்பான், பிரித்தானியா, தென்கொரியா, சீனா போன்ற நாடுகள் கப்பல் போக்குவரத்து பாதையை பாதுகாக்க சர்வதேச சட்டத்துக்கு இணங்க செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டியுள்ளன. இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மன் ஆகிய நாடுகள் இந்த நேரத்தில் ஹோமோஸ் நீரிணையில் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்று தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு எதிராக போரை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ இந்த விடயம் குறித்து கலந்தாலோசிக்கவில்லை என்று ஜெர்மன் ஜனாதிபதி ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் கூறுகிறார். வெள்ளை மாளிகையில் உரையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளின் இந்த தீர்மானம் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளார்.